வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாரதி வந்து அனிதாட்ட சொல்லியிருப்பாங்களா, இந்த மாதிரி நான் ரவியை லவ் பண்ணுறேன்ட்டு. அதனால் கோவமாக வந்து நம்ம ரவி வந்துட்டு கேட்குறாப்புல, நீ யாரை கேட்டு வந்து அந்த மாதிரி சொன்ன அப்படிங்கும்போது, ஆமாங்க மாமா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், நீ எதுக்கு போய் அனிதா கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாரதி கேட்குறாங்க, இப்போ அனிதா கிட்ட சொன்னது தப்பா இல்லை நான் அவங்களை லவ் பண்ணுறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரவி வந்துட்டு பதிலே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாரில் வந்துட்டு நம்ம அர்ஜுன் வந்து அனிதாவை பார்க்க வந்திருக்காங்க. அனிதா ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரிடா அவன் வந்து சுயநலவாதியாக இருக்கான், என் ஃபீலிங்ஸும் பாரதியோட ஃபீலிங்ஸுமே வந்து அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், எப்படி தான் நான் அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்தேனே தெரியல, இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா ஏஜில் இருக்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்களாமா, அதனால இவன் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அந்த சின்ன பையனுக்கு அடிபட்டு இருந்துச்சுல, அந்த பையன் ரெக்கவர் ஆகி வந்து அவங்க அண்ணா கிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி என்னால் தானே தப்பு, உனக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்காங்களாமே, உனக்கு பெயினாக இருக்கும்ல அப்படிங்கும்போது, இந்த மாதிரி அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களாம்மா என்னால் தான் அப்படிங்கும்போது, அவங்க தானே டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, நான் அவனை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் சொல்கிறாப்புல. குணா இருந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பார்த்தீங்களா இதுதான் அவங்களுது, நீங்கள் இப்போ சின்ன சின்ன சண்டை போடுறது வந்து அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிரும், இதே மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த சைடு தேஜு பார்த்தீங்க அப்படின்னா பொம்மைகிட்ட வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, அடுத்து சிஇஓ யார் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் நம்ம நவீன் வராப்பில், நவீன் டீ கேட்குறாங்க, யார் சிஇஓ ஆகலாம், நம்ம அர்ஜுன் ஆவாப்லையா இல்லை வந்து ரதி மேமா அப்படின்னு கேட்கும்போது, யாராக வேணால் இருக்கலாம், அவங்க 2 பேர்த்த தவிர 3வது ஆள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இங்கே வந்துட்டு நம்ம ரதி இருந்துட்டு அனிதாவையும் ரவியும் கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்றாங்க. நம்ம ரவிக்கிட்ட வந்து நீ வந்து தேஜுவை கூப்பிட்டுக்கோ, நீ அனிதாக்கிட்ட வந்து குணாவை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரவி கேட்குறப்பல, ஏன் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருந்தோம் அப்படிங்கும்போது, நீங்கள் 2 பேருமே சீனியர் டாக்டர், இன்டர்னுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் கற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரதி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரவி இருந்துட்டு, இருந்தாலும் நாங்கள் ஒன்றாவே வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனிதா இருந்துட்டு, இல்லைங்க மேம் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, நாங்கள் தனித்தனியாகவே வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியே வந்ததுமே ரவி கேட்குறாங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கும்போது, ரொம்ப கோவமாக வந்து நம்ம அனிதா வந்து ரவியை பேசிடுறாங்க. நான் எப்படி தான் உங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தேனே எனக்கு தெரில, நீ இவ்வளோ சுயநலவாதியாக இருக்க, எல்லா கிரெடிட்ஸும் நீங்கள் தான் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ரதிக்கிட்ட. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி சேர் உடஞ்சிருக்கு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் காணும், பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு எடுத்துகிட்டு வருவியா, நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியுமா, 176 பேஷண்ட் வந்திருக்காங்க, அதில் 7 சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, இது எல்லாமே தெரியாமல் நீ சின்ன பிள்ளை தரமதெல்லாம் கொண்டு வந்து காட்டாத அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிடுறாங்க. நம்ம ரவியும் அனிதாவும் பார்த்தீங்க அப்படின்னா சட்டை போட்டுக்கிட்டாங்களா, கோவமாக வந்து வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதே டைமில் நம்ம அனிதாவோட அம்மா கால் பண்ணுறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என்னை விட்டுட்டு ஏம்மா நீங்கள் யூஎஸ் போனீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ட்டு. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் கைஸ். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.